பாருங்கள், ப்ளூ கலரு சங்குப்பூவு நல்லா டார்க்காக வந்துருக்கு. செடி ஒன்றா இப்படி தாங்க வாங்கினேன் நான். பாருங்கள், இப்படி ஸ்டெம் கூட எவ்வளோ தடியாக இருக்குது பாருங்கள். ஃபஸ்ட்டு நீட்டாக பைப்பில் வச்சு வளர்க்கலான்னு பார்த்தேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே வந்து இப்படி காம்பவுண்ட் வாலில் மேலே பாருங்கள், இந்த மாதிரி காம்பவுண்டில் சுற்றிட்டேன். ஃபஸ்ட்டு மேலே வரைக்கும் கொடி ஏற்றிட்டாங்க உயரமாக. அப்புறமா வந்து அப்படியே அதை வந்து கழட்டி இந்த சைடில் வந்து காம்பவுண்டில் ரவுண்டாக சுற்றிட்டேன். அழகாக அதுலேயே பூத்துட்ருக்கு. நான் வந்து ஒயிட்டும் வந்து கூடவே ரெண்டுத்தையும் சேர்த்து ஜாயின் பண்ணி வச்சேன். ஒயிட்டும் ப்ளூவும் மேலே வந்து ஃபஸ்ட்டு அப்படியே மேலே ஏற்றி வச்சுருந்தேன். இப்போ வந்து அப்படியே காம்பவுண்டில் வந்து அந்த இதில் மாட்டி வச்சுட்டாங்க. நல்ல கொடி அழகாக வருது. ஒயிட்டும் ப்ளூவும் சேர்த்து ஒன்றா வச்சுருக்கேன். ஒயிட்டும் கொஞ்சம் நேரத்தில் நிறைய போகுது, கேப் விட்டு. ப்ளூவும் நல்லா வருது. செடி நல்லா படர்ந்துடுச்சு. அழகாக ப்ளூவும் ஒயிட்டும் மாறி மாறி ரெண்டாக டபுள் கலரு அழகாக வருது. ஸ்டார்டிங்லேயே நம்ம உரம் போட்டு வச்சிட்டோம்னா நமக்கு செடி நடுறச்சியே கொஞ்சம் லைட்டாக நிறைய போட வேண்டாம். லைட்டாக போட்டுட்டா வந்து நல்ல செடியும் நல்லா வருது. உரம் போட்டுட்டோம்னா கொஞ்சம் காயம் பூக்கள் நிறைய வருதுங்க. அடிக்கடிக்கு பூத்துட்டே இருக்குது. பாருங்கள், ஆரஞ்சு பூ வந்து எவ்வளோ அழகாக கொத்தாக பூத்துருக்கு பாருங்கள். பட்டன் ரோஸு சின்னது. ரெட்டும் பாருங்கள், நல்லா அழகாக கொத்து கொத்தாக பூத்துருக்கு. செம்பருத்தி பெரிய மரமாகிடுதுங்க. குட்டியாக இருந்தது, இப்போ நல்லா பெரிய மரம் மாதிரி வளர்ந்துடுது. எவ்வளோ ஹைட் ஆகிட்டுக்குது.